நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு பெரிய பொன்னாலான சிற்பத்தை அமைத்து அனைவரும் அதை வழிபட வேண்டும் என்று கட்டளையிட்டார். யாராவது வழிபட மறுத்தால் அவர்களை கொளுத்தும் அக்னி சூளையில் எரிய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை கேட்ட மக்கள் அனைவரும் அந்த சிற்பத்தை வணங்கினர். ஆனால் எபிரேயர்களான தானியேலின் 3 நண்பர்கள் ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற மூவர் மட்டும் வணங்கவில்லை. அவர்கள் பொற்சிலையை வழிபட மறுத்தனர். ராஜா கோபமாகி அவர்களை அழைத்து வந்தார். இப்போது வழிபடுகிறீர்களா? இல்லையெனில் உங்களை அக்னி சூளையில் எரிய வேண்டுமா என்று கேட்டார். அவர்கள் தைரியமாக பதிலளித்தார்கள். நாங்கள் உங்கள் பொற்சிலையை வழிபட மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவர். ராஜா மிகுந்த கோபத்துடன் அக்னி சூளையை 7 மடங்கு அதிகமாக எரிய செய்தார். சிப்பாய்கள் அந்த மூவரையும் கட்டி நெருப்பில் போட்டனர். அதை பார்த்து கொண்டிருந்த ராஜா திடீரென ஆச்சரியத்துடன் எழுந்தார். நாம் மூவரைத்தானே எரிந்தோம் அல்லவா? ஆனால் 4 பேரை நான் நெருப்பில் உலாவ காண்கிறேனே. 4வது ஒருவர் தேவனுடைய குமாரனை போல் இருக்கிறார். ராஜா உடனே அவர்களை பார்த்து, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை வெளியே வாருங்கள் என்று அழைத்து அவர்களுடைய தேவனை பாராட்டினார். தேவன் தன் தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு எரிந்ததும் இல்லை, அவர்களுடைய உடைகளிலும் புகை வாசனையும் இல்லை. அன்றிலிருந்து யாரும் ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோவின் தேவனை எதிர்த்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டார்.